ஹலோ ஜூனியர்ஸ். டாக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை தாண்டி நிறைய ட்ரீம் இருந்தாலும் இது ஒரு ப்ரைமரி ட்ரீமாக நம்ம நிறையா பேத்துக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நீட்டுக்கு நான் எப்படி படிக்கலாம்? மேம், ஐ எம் ஆக்சுவலி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், என்னால் நீட் படிக்க முடியுமா? இப்படி நிறையா கொஷின்ஸ் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே நாங்கள் உங்களுக்கு பக்காவாக ஆன்சர் சொல்கிறோம். ஸோ என்னென்ன ரேங்கிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நீட் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு, ப்ளஸ் நீங்கள் படிக்கலாமா இல்லை தமிழ்நாடு போர்ட்லேருந்து படிக்க முடியாதா, இப்படி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த டவுட்ஸ்க்கான பக்கா கிளியரன்ஸ் வீடியோ தான் இது. நான் உங்கள் நிவேதா மேம் ஃப்ரம் ஜைலம் ஸ்டேட் 12 தமிழ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நோட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஆர் நாட் ஒன்லி ஆன் வாட்ஸ்அப், வி ஆர் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி ட்ரீமோட ரன் ஆன நிறைய பேர் நம்ம ஜைலம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான நீட் கொஸ்டின் பேப்பரில் கூட மோர் தென் 100 செக்யூர் பண்ணி அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். நம்ம ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக ஓடலாமா? ஓகே, நீட் அப்படிங்கிறது என்ன? ஃபுல் ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கணும்ல, டீகோடிங் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஃபுல் ஃபார்ம்லேருந்து நான் எப்படி பேசுகிறேன்? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். மேம், வி நோ தட். இது கூடவா எனக்கு தெரியாமல் இருக்கும்? யூ நோ தட். பட் ஆனால் நீட்டோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி ஜென்ரல் மெடிசன், பிடிஎஸ், வெட்டினரிஸ்க்கு மட்டும் அவங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் வைக்காமல் இன்னும் உள்ள சில கேட்டகரிஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. தட் இஸ் பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பிஎஸ் நர்சிங். நர்சிங் வரைக்கும் என்ட்ரன்ஸில் நீட் எலிஜிபிலிட்டியை பார்க்குறதுக்கு நிறைய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட் இஸ் த ஒன்லி வே. ஓகே, அதுக்கான கீ நம்மக்கிட்ட நல்லா இருக்குது, அந்த வே ஓப்பன் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிஏ. இவங்க தான் மெயின் ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய நீட்டை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன், பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். சரிங்களா? ஜேஇ மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது, கம்ப்யூட்டரைஸ்டு கிடையாது, சிபிடி கிடையாது, பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். கொஷின் எப்படி கேட்பாங்க? யூ ஹாவ் அ எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், மல்டிபிள் சாய்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒன்லி 1 கரெக்ட் ஆன்சர். மேம், எனக்கு இது கூட தெரியாதுன்னு நினச்சிங்களா? டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம், சில என்ட்ரன்சஸில் மோர் தென் 1 கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற சாய்ஸஸும் அங்கங்கே வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த பாயிண்ட்டையும் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 4 மார்க்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டீங்கன்னாலும் நீங்கள் எடுத்த 4 மார்க்ஸ்லேருந்து 1 கம்மியாகி உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் மெத்தட். 2 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, 1 கரெக்டு, 1 தப்பு. கரெக்டான கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக 4 கிடச்சிரும். தப்பான கொஷினுக்கு இந்த ஒரு மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ வில் கெட் ஒன்லி 3. இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் மெத்தட், மறந்துடக்கூடாது. தென் டோட்டல் டைம் எவ்வளோ? 3 ஹவர்ஸ். ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 3 ஹவர்ஸ். மினிட்ஸாக நீங்கள் பாருங்கள், 60 + 60 + 60. So you will get only 180 minutes. 180 minutes மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியே போனோன்னா லாஸ்ட் டைம் தான் உங்களுக்கு அவங்க 50 கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டைம் 45. ஓகே, அப்போ 45 + 45 90, 90 + 90 180. 180 கொஷின்ஸ், 180 மினிட்ஸ். குரோர்பதி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமா? கிடையாது. இதில் மெயின் கீ வேர்டே என்னென்னா ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ். தட் இஸ் த மந்த்ரா. அதுதான் இந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து 180 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸும், கெமிஸ்ட்ரியிலேருந்து 180 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸும், த மெயின் டோரோட ஒரு பார்ட்டாக இருக்கிறது பயாலஜி. அதில் டோட்டலி 90 கொஷின்ஸ், பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி, டோட்டலி 360 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸும். டோட்டலாக நீட் உங்களுக்கு 720 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. 180 கொஷின்ஸ் இன் 180 மினிட்ஸ். இப்படி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீட்டோட அவுட்லைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம்
நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேம் டெலிட்டட் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அட ஃபிசிக்ஸில் டெலிட்டட் போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைப்பா, நம்புங்க. லெசன்ஸ் நேமை வேணால் பிரித்து வச்சுருக்கலாம், ஃபிசிக்ஸில் அந்த அளவு டெலிட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே எனக்குள்ள ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட் அதே தான் இங்கே எனக்குள்ள ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். கைன்மேட்டிக்ஸ், laws of motion, work power energy, rotational motion, system of particles, gravitation. So comparatively properties of matter, இங்கே solids and liquids, thermodynamics எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸோட நீட் சிலபஸை உங்களுக்கு நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டி சிலபஸ்ன்னு கம்பேர் பண்ணலை, நீட் சிலபஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போது ஆக மொத்தம் உனக்கு ஃபிசிக்ஸில் டோட்டலாக 20 லெசன்ஸ் எக்ஸ்பிரிமெண்டலோடு சேருதுன்னா உன்னோட தமிழ்நாடு போர்டு எங்கேயும் குறைஞ்சதில்லைன்னு காட்டுறதுக்கு 21 லெசன் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக தான் படிக்கிற, ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எங்கேயுமே கம்மியாக இருக்காது. கெமிஸ்ட்ரி பார்த்துடலாமா? கெமிஸ்ட்ரியில் லெசன் கவுண்ட் பார்த்துட்டே வாங்க. தமிழ்நாடு சிலபஸோட லெசன் கவுண்ட் இங்கே கொடுத்துருக்கு, அழகாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரலாம். பார்த்துட்டே வரும்போதே உங்களுக்கு இங்கே 17 இங்கனக்குள்ள 19. ஸோ தே ஆர் டீட்டெயிலிங் வெரி மச். தமிழ்நாடு போர்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கை உங்களுக்கு டீட்டெயிலிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலி ஹியர் வி ஹாவ் அ 20. அப்போது இங்கனக்குள்ளே உங்களுக்கு 20 அப்படின்னா காம்படிஷனில் இங்கனக்குள்ளே 29 வந்து நிற்கிது. அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கேயுமே குறைஞ்சது கிடையாது. ஸ்டேட் போர்டு நம்ம எங்கேயுமே குறைஞ்சவங்க கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கீ டீட்டெயிலிங்கான சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த லெசனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதையும் உங்களை தமிழ்நாடு போர்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. சரி, அப்போது நம்மளுடைய லெசனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஹைலி மேக்னிஃபைட் கான்செப்ட்ஸ் தானே தவிர எங்கேயுமே கட் ஆஃப் ஆன கான்செப்ட்ஸ் கிடையாது. சரி, பயாலஜி எடுத்துக்கலாமே, பிகாஸ் அதுதான் அங்கே எவ்வளோ மார்க்ஸோடு இருக்குது, 360 மார்க்ஸோடு உட்காந்துருக்கு, கரெக்டாக? ஸோ பயாலஜி எடுத்துக்கலாம். ஸோ பயாலஜி எடுத்து நீங்கள் கோத்ரோ பண்ணிங்கன்னா இங்கனக்குள்ளே 10 அப்படிங்கிற சிலபஸோடு முடியறது. என்சிஆர்டி நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா கிட்டத்தட்ட 20ன்னு முடியுது. ஸோ உங்களுக்கு நிறைய கான்செப்ட் இங்கே டீட்டெயிலிங் கொடுத்து நீட் கான்செப்டை விட நீங்கள் அதிகமாக படிக்கும்போது நீட் கான்செப்ட் உங்களுக்கு கீழே தான் வருது. ஸோ இதை படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். போர்டை கம்பேர் பண்ணும்போது நீட் பெட்டர் தானே அப்படிங்கிற எஃபெக்ட் உங்களுக்கு கொடுத்துருது, நம்மளுடைய சிலபஸ் கொடுத்துருது. சரியா? ஓகே மேம், அப்போது நான் போர்டுக்கே அவ்வளோ படிக்கிறேன், நீட்டுக்கு படிக்க மாட்டேனா? நான் படிச்சிட்றேன். எஸ், படிச்சிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்படேட்டர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க? கண்டிப்பாக அதிகமாக தான் இருப்பாங்க. பாருங்கள், எல்லாமே லேக்கில் தான் காம்படேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் கொஷின் பேப்பரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், பட் லேக்ஸில் தான் உங்களுக்கு காம்படேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் கரெக்டாக அப்பியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே அப்பியர் பண்ணிடுறாங்க. பர்சன்டேஜ் லெவல் அப்பியர் பண்ணாமல் விடுறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ட்ரையாவது பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லி நம்ம பசங்க கட்ஸோடு போய் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தது இந்த நீட்டை கிளியர் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறாங்க? ஸோ கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக 75,000 எபோ அப்படிங்கிற ரேங்கிங்கில் தமிழ்நாடுல இருந்து மட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடுல இருந்து மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் டிஎன். ஸோ ஒரு 1,40,000 வர்ற இடத்துல 78,000 மேக்ஸிமம் எபோவ் 75ங்கிறது மினிமம் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கனக்குள்ளே நமக்கு கிளியர் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ அப்போது நம்மளால் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடிஞ்சாலே ஒரு எலிஜிபிலிட்டியவே நம்மளால் தாராளமாக நீட்டில் செக் பண்ணிக்க முடியும். என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கோட்டா எப்படி கிடைக்குது? ஸோ ஸ்டேட் கோட்டா எவ்வளோ நம்பரில் ஆரம்பிக்குது, அதாவது எவ்வளோ கட் ஆஃபில் ஆரம்பிக்குது, எவ்வளோ கட் ஆஃபில் முடியுது, இதுதான். ஸோ ஸ்டேட் கோட்டாஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கம்யூனிட்டி வைஸ் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டியையும் பேஸ் பண்ணி சில டைம் இன்க்ரீஸ் ஆகுது, சில டைம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தது போக நம்மளுடைய ஸ்டேட் கோட்டாவோட ரேங்கிங் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 22, 23, 24
3 செட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த 3 செட் ஆஃபில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் 24th கொஷின் இஸ் அ வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஷின். தட்ஸ் வை கட் ஆஃப் லெவல் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லி பாருங்கள். கொஷின் பேப்பர் போக போக கொஞ்சம் ஆன்சரபுளாக இருந்தனால தான் கட் ஆஃபோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ அங்கனக்குள்ளே கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்துச்சுன்னா கட் ஆஃபும் கம்மியாகுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 581 ரேங்கிங்கில் இங்கனக்குள்ளே உங்களுக்கு நம்ம டிஎன் சீட் வந்துட்டு கட் ஆஃபை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ட்ராவல் பண்ணி ஸோ ஃபைனல் கேட்டகரியில் 311 ஆரம்பித்து 488 வரைக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்படி ஃபினிஷ் பண்ணுறது எல்லாருமே நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் நான் இந்த கேட்டகரியில் சொல்கிறேன்னா, தமிழ்நாடு உங்களுக்கு எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டான்னு ஒரு கோட்டா கொடுக்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் கோட்டா பியோர்லி ஜென்ரல் மெடிசனான எம்பிபிஎஸ்ஸுக்கும் பிடிஎஸ்ஸுக்கும் கம்ப்ளீட்லி ஆப்ட் ஆகுது. அந்த 7.5%ல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,000 சீட் தமிழ்நாடுல இருக்குன்னா அதில் 4,000 சீட்டில் நம்ம 7.5% இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமமாக ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா ஒர்க்கையுமே அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட ஒர்க் படிக்கிறது மட்டும்தான். ஸோ இதில் 7.5% உங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டா கிடைக்குது. யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. நம்ம வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நம்ம ஸ்டேட்டில் அந்த கவர்மெண்ட் கோட்டா நமக்கு இருக்குது. தென் அந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அதில் பெனிஃபிஷியரி கிடைக்குது? ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருந்து நம்ம ஹையர் செகண்டரி ஓகேவா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நம்ம படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டடாக இந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் அந்த சிலபஸ் என்ன, இந்த சிலபஸ் என்ன, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லா சிலபஸும் நமக்கு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, என்சிஆர்டியாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, பக்காவாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட சிலபஸ் இருக்குது. தென் எம்சிக்யூஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீட் கொஷின்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது அது ஹைலி இம்பார்ட்டன்ட். அதை அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாஸ் பேப்பர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் நம்மளுடைய போர்ட் அண்ட் நீட் ப்ரிப்பரேஷனை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். எல்லாருமே ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. ஸோ அதனால போர்ட் அண்ட் நீட் 2 ப்ரிப்பரேஷன்ஸையுமே கான்ஷியஸாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப முக்கியமானது டவுட் சால்விங். ஸோ உங்களுக்கு ரெப்புடேட்டட் கோச்சிங் கம்பல்சரி வேணும். ஏன்னா இந்தந்த ஹிண்ட் இப்படி அப்ளை பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெயினர் இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் டவுட் சால்விங்ஸை கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸை சைலமும் ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் வரக்கூடியதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இஸ் த கீ. இதை தான் நான் சொன்னேன், கீ நம்ம கையில் இருக்குது. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் கிடையாது. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இஸ் ஆல்சோ ஹைலி இம்பார்ட்டன்ட். அதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனல் ஒன், ரிவைஸ், ப்ராக்டிஸ். திஸ் இஸ் அ மந்த்ரா ஆஃப் நீட். வெறும் எல்லாத்தையும் படித்து எழுதி பார்க்குறது மட்டும் நீட்டோட மந்த்ரா கிடையாது. இதுதான் ஆக்சுவல் நீட்டோட மந்த்ரா. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் முடியும் பசங்களா. ஸோ இந்த இது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் we are here to help you. நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணி more than 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் நான் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். உங்கள் எல்லாருமே உங்கள் ட்ரீமை பார்த்து ரன் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே பேக் போனாக நாங்கள் இருக்கோம். ஜஸ்ட் ரன் ஃபார் யுவர் ட்ரீம். ஓகே தென், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். ஆல் தி பெஸ்ட்.